எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவங்க எங்களுக்கு யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன கூட பார்த்தது இல்ல. ஒன்னும் தெரியாத பொண்ணு, ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்ல? அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க, சும்மா அடிக்கிறத நிறுத்துங்க. நீ என்னடா சொல்ற? கைய விடுறா. கைய விடலன்னா மூட்டுக்கு மூட்டு பேத்துருவேன். மூட்டை பேக்குறதுல பேர் எடுத்தவன். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் விட்டுருங்க சார். முளைச்சு 3 இலை விடுறதுக்கு முன்னாடியே நீ எல்லாம் 3/4 இன்ச்சு கத்தி எடுத்துட்டு போற வரவங்களை மிரட்டி காசு பறிச்ச வந்தானடா. நில்லுமா, எங்கம்மா போற? நில்லுமா, எங்கம்மா போற? சித்தப்பா. சித்தப்பாவா? யாரோட சித்தப்பா? என்னோட சித்தப்பா. சரி போ. தேங்க்ஸ். நீ என்னங்க? அது இவங்களை எனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி வா. உனக்கு என்ன இவனுங்க கூட எல்லாம் பழக்கம்? ட்ரெயின்ல போகும்போது பழக்கம். ரொம்ப பழக்கமோ? டெய்லி ட்ரெயின்ல மீட் பண்ணுவோம். பாவம், கரணமே இல்லாம யாரோ அடிச்சிட்டாங்கன்னு தான் இடியாப்பான்னு சொன்னாரு. இடியாப்பமா? பட்ட பேரு. மல்லியோட ரைட் ஹேண்ட். கூடதான் இருந்தாரு. போலீஸ் வந்த உடனே ஓடி போயிட்டாரு. மல்லியையும் கோயாவையும் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே உங்க ஞாபகம் வந்தது சித்தப்பா. அதனாலதான் நான். விட்டுடுறீங்களா? எஸ்ஐ சார், அவங்கள வெளியில விடுங்க. ஓகே சார். ஏய், வெளியே வாயா. இன்னொரு வாட்டி மாட்டினீங்கன்னா யாரு சிபாரிசு பண்ணாலும் விட மாட்டேன். புரிஞ்சதுல்ல? சரிங்க சார். சித்தப்பா, போயிட்டு வரேன். மல்லி மாதிரி பயங்கரமான ஒரு ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர்றது, அவனை ஜாமீன்ல கூட்டு போறது, எங்களுக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே லட்சுமி சொல்றது நம்புற மாதிரி இல்ல. எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கிளியரா விசாரிச்சுட்டேன். இவங்களோட பழக்கம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான பழக்கம் இல்ல. அண்ணன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, அந்த மாதிரி இல்ல இது. அண்ணனுக்கு ஊர்ல ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இந்த மல்லி அப்படிப்பட்டவன் கிடையாது. அவனால பாதிக்கப்பட்ட எவனாவது எப்ப வேணாலும் போட்டு தள்ளலாம். சந்தேகமே இல்ல, கண்டிப்பா நடக்கும். படிப்புல அவ வீக்குனாலும் படம் வரையறதுல அவ ரொம்ப கெட்டிக்காரி. அப்படிதான் உங்க அண்ணன் சொல்லுவாரு. வீட்டுல இருக்கிற எனக்கு இவ சொல்றத நம்புறத தவிர வேற வழி இல்லையப்பா. அந்த குழந்தை தான் இவங்களோட லவ்வுக்கு காரணம். உனக்கு அந்த குழந்தை மேல இருக்கிற பாசம் அவனுக்கு கிடையாது. சொந்த பந்தத்தோட அருமையெல்லாம் அவனுக்கு தெரியாது. நல்ல அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்தா குழந்தைய விற்க தயங்க மாட்டான். குழந்தைய வித்து பணம் சம்பாதிக்கிற புரோக்கர்களை பத்தி பேப்பர்ல படிச்சது இல்லையா? நான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். குழந்தை மட்டும் இல்ல, நல்ல விலை கிடைச்சா அவ உன்னையும் சேர்த்து வித்துருவா. நான் இப்ப உனக்கு சொல்றது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதான் உண்மை. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே துணை நீதான், அதை மறந்துடாத. சத்தியம் பண்ணு. இனிமே அவனை பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நாங்க இப்போ வந்துடுறோம். நீ அங்க இருமா. வாங்கடா. என்னாச்சு? என்ன எல்லாரும் இடியாப்பா எங்க வேகமா போறாரு? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். அது மல்லி காலையில டீ போட கடையில இருந்து பால் வாங்கிட்டு வந்தப்போ நேத்து சாயந்தரம் குழந்தைய பால் கொடுக்க வந்து கொடுத்துட்டு போனாரு. திரும்ப வரும்போது ராத்திரி ஆயிடுச்சு. அப்ப குழந்தை நல்லா தூங்கிட்டான். காலையில நானே குழந்தைய கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து குழந்தைய தூக்கின்னு போயிட்டான். இப்ப காலையில பார்த்தா குழந்தைய காணோம்.
எதுக்கு குழந்தைய பார்க்கணும்? குழந்தை எங்க? எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். உங்களுக்கு தெரியாம அந்த குழந்தை எங்கேயுமே போயிருக்காது. குழந்தை வித்து நல்ல காசு கிடைக்கும்னு சொன்னது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, குழந்தை வித்துட்டீங்களா? ஐயோ மல்லி, ஓர பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். வாய்க்கு வந்தபடி பேசுற? ஓட்ட மல்லி விடுனா. அவள என் கேர்ள்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க தலையில வச்ச பூ கூட வாடி போச்சு. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? இது மார்கழி மாசம், பிசினஸ் ஆக ஓகன்னு ஓடுற நேரம். இனி குழந்தை கிடைச்சாலும் சரி கிடைக்கணும் சரி, என் வண்டியை தர மாட்டேன். நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நானும் காலகாலத்துல 4 காசு சம்பாதிச்சு ஒரு வீடு வாசல்ல செட்டில் ஆகணும்ல. பொள்ளாச்சில இருந்து நம்ம அண்ணாச்சிகளை வந்து மடமடன்னு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு சாயந்தரத்துக்கு என்னப்பா வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னோட கேர்ள்ஸ் அவங்க முன்னாடி காட்டுவேன். பயமுறா, என் கேர்ள்ஸ பத்தி பேசுற எனக்கு கெட்ட கோவம் வரும். இங்க பாருங்க, என் கேர்ள்ஸ பத்தி நான் தற்பெருமா அடிச்சுக்கல. 2 ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தா இவங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரியே தெரிவாங்க. இங்க பாரு, 1 இன்ச்சு பவுடர் ஏத்தி அடி, அப்பதான் நீ இளமையா தெரிவேன். ஏன் கத்துற? பவுடர் போட்டதுக்கு அப்புறம் போயிருவாளுங்க. ஃபுல் பாட்டில 2 முட்டையும் கொண்டா. எடுத்துக்கோறா. என் வீட்டுக்காரரு பைக்ல என்ன வச்சு கூட்டிட்டு போகும்போது கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொல்லுவாரு. இடத்துல பொட பொறுக்கி நானே மனசு நொந்து போய் சொல்றேன். இவன் இதே கதையை எத்தனை தடவை தான் சொல்லுவேன்? நான் எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுவேன்டா. கட்டி பிடிச்சுக்கிட்டு போகும்போது என்ன பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏய் மேரி, சந்தன கட்ட மாதிரி இருக்கேடின்னு சொல்லுவாரு. சாணி நாத்து அடிக்குது. இழிக்கிறத நிறுத்துங்கடி. உங்களுக்கும் என்ன மாதிரி வயசாகும் போது சோப்பு பவுடர் வாங்கி தரத்துக்கு இவனுங்க யாரும் இருக்க மாட்டானுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே கணக்கு முடிச்சுட்டு தான் கொடுக்கணும். 6 பரோட்டா, 2 முட்டை, 1 பீஃப், மொத்தம் 112 ரூபா 50 காசு ஆச்சு. எல்லாத்தையும் எவ்வளவு சாப்பிட்டான்? வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கவனுக்கு காசு ஏது? ஏய், அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. பணத்தை எடுத்துட்டு மீதியை கொடு. இங்க பாரு, மறுபடியும் 500 ரூபா. டேய் பசங்களா, நீங்களும் உழைச்சு சம்பாதிக்க ட்ரெயின்ல போறீங்க. ஆனா இவன் வேலை வெட்டிக்கே போக மாட்டேன்னு சபதம் எடுத்து சும்மா சுத்திட்டு இருக்கிறவன் இப்ப 500 ரூபா நோட்டை அசால்ட்டா வீசுறான். இன்னைக்கு காலங்காத்துல இவங்க வந்து சரக்கு அடிச்சான், அப்பவும் 500 ரூபா வீசுறான். ஒருவேளை இவன் அந்த குழந்தைய கொண்டு போய் வித்திருப்பானோ? தேவையில்லாத பேசுற குத்தி கிழிச்சிருவேன். அப்புறம் உனக்கு இவ்வளவு காசு எப்படி வந்துச்சு சொல்றா? சொல்றா. சொல்றானே. கிட்ட வராதா? கிட்ட வந்தா புடிங்கடா புடிங்கடா புடிங்க. அட கடவுளே, நான் யோசிச்சது சரியா போச்சே. தள்ளுறா. நீ சொங்க எடுத்துருவேன். குழந்தைங்க குழந்தைங்கடா. குழந்தைய கொடுத்துட்ட. யாரு? சிஐ பாரதன். ஹலோ, என்னது எல்லாரும் இந்த பக்கம்? தேவைப்பட்டா வந்து பார்த்து தானே சார் ஆகணும். ஒரு நிமிஷம் இப்படி வர முடியுமா சார்? நான் ஸ்கூட்டர். நடந்துகிட்டே பேசலாம். ஏன்னா எல்லாத்தையும் உங்க முன்னாடி பேச முடியாதுல்ல. குழந்தை எங்க? எந்த குழந்தை? என்கிட்டயே உங்க தப்பாட்டத்தை ஆடுறீங்க பாத்தீங்களா? எனக்கு நினைவு தெரிஞ்சு என் காலனிக்குள்ள இதுவரைக்கும் போலீஸ் நுழைஞ்சதே இல்ல. உள்ள வரதுக்கும் நாங்க விட்டதில்ல. இதுக்கு முன்னாடி கேஜி மேத்யூ டிஒய்எஸ்பி 4 போலீஸ்காரங்களை போட்டு ஒரு ஜீப் அனுப்புனாரு. அந்த ஜீப் எரிஞ்சு கிடக்கிறத பாத்திருக்கீங்களா? அதையெல்லாம் மறந்துட்டு எவனோ ஒருத்தன் கொடுக்கற காசுக்கு ஆசைப்பட்டு நீங்க மோதி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப சொல்லுங்க, குழந்தைங்க. உனக்கு லட்சுமி யாருன்னு தெரியுமா? தெரியும், உங்க அண்ணன் பொண்ணு தானே. அதுக்கு மேல ஒன்னு சொல்லட்டுமா? மல்லிய கண்ணு முன்னு தெரியாம ஆளை வச்சு அடிச்சதும் நீங்க தான். ஆமா, நீ நினைச்சது சரிதான். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? காதல் கல்யாணம்னு சொல்லி அவ வயித்தை நிரப்பி நடுரோட்ல விட்டுட்டு போலான்னு பாக்குறானா? சார், இந்த காதல்ங்கிறது தெய்வத்தோட கல்யாண புரோக்கர் சார். நீங்களும் நானும் நினைச்சா பிரிச்சிட முடியாது. அந்த குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க. மல்லி என்னோட தம்பி. அவன் நினைச்சது நடந்தாகணும். சார் சும்மா முறைச்சு பார்க்காம குழந்தை எங்கன்னு சொல்லுங்க. குழந்தை என்கிட்ட இல்ல. பின்ன டவுன்ல அனாதை இல்லத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்க. பேரண்ட்ஸ் போய் கேட்டா மட்டும்தான் குழந்தைய கொடுப்பாங்க. ஓ, அது சரி. வண்டி ஏறா மடையா.
அப்போ கிளம்புறேன், பார்க்கலாம்.